பூங்குடி, உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? நீ நீ நல்லா இருக்க இல்ல? நீ வந்துட்டியா? உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? என்னடா பண்ண பார்த்த? ஒரு செகண்ட் நான் என்னால வரலன்னா நீ செத்துருப்ப. எதுக்காக இப்படி பண்ண சரவணா? சரவணா, உன்னதான் கேக்குறேன், எதுக்காக இப்படி பண்ண? நானும் வந்துட்டேன், நீயும் வந்துட்ட, அப்புறம் என்ன விடு. அரேஞ்சனா தெரியும். அறிவு கட்டவனே, எதுக்காக இப்படி பண்ணணும்னு நினைச்ச? நான் பயந்து போயிட்டேன் பூங்குடி. எங்க நீ என்ன விட்டுட்டு போயிட்டோன்னு பயந்துட்டேன். ஸ்ருதி எல்லா உண்மையும் சொல்லிட்டா பூங்குடி. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், மன்னிக்கவே முடியாத தப்பு பண்ணிட்டேன். நான் மனுஷனே இல்ல பூங்குடி, எனக்கு மன்னிப்பே இல்ல, மன்னிப்பே இல்ல, மன்னிப்பே இல்ல, மன்னிப்பே இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? லூசா நீ? பூங்குடி, இங்க பாரு, இப்பதான் நான் சரியா இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப தப்பா இருந்திருக்கேன். எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நீ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட. நான் உன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்தியும் உனக்கு சின்னதா கூட என் மேல கோபம் இல்லைல்ல? திரும்ப திரும்ப நீ எவ்வளவு நல்லவங்கிறத எனக்கு காட்டிக்கிட்டே இருக்க. திரும்ப திரும்ப நான் எவ்வளவு கேவலமானவங்கிறத நான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கேன் பூங்குடி. நீ பண்ணதை நான் தப்பாவே எடுத்துக்கல சரவணா. உன் புத்தி அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டேன். எவ்வளவு சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு உன் மேல கோவம். அதனாலதான் கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன். அது கூட கொஞ்ச நேரத்துல சரியாயிடுச்சு. ஆனா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பூங்குடி. எங்க ஆத்திரத்துல அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டியோன்னு. ஓ, நான் செத்துட்டேங்கிற முடிவுக்கு வந்துட்டியா? உனக்கு எப்படிடா இப்படியெல்லாம் யோசிக்க தோணுச்சு? பெத்த அப்பா என்ன ஒதுக்கி வச்சப்ப கூட வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு செத்து போகாத நானா இந்த சின்ன விஷயத்துக்குலாம் செத்து போவேன்? எனக்கு என் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டம் வந்திருக்கு சரவணா. ஒரு தடவை கூட நான் செத்து போகணும்னு நினைச்சதே கிடையாது. இந்த கஷ்டத்தை மீறி எப்படி வாழ்ந்து காட்டணும்னு மட்டும் தான் நான் யோசிச்சிருக்கேன். உங்களுக்குலாம் பொண்ணுங்கன்னா இலக்காரமா போயிடுச்சுல. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே செத்து போயிடுவாங்கன்னு நினைச்சிருவீங்கல்ல. பொண்ணுங்கள மாதிரி தைரியசாலிங்க யாருமே இல்ல சரவணா. இது இல்ல, இந்த மாதிரி லட்ச பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்னு சண்டை போட்டு போராடுவோம். அத விட்டுட்டு ஐயோ என்னால முடியாது செத்து போயிடுவோன்னு யோசிக்க மாட்டேன். உனக்கு எப்படி என்ன பத்தி இப்படி ஒரு கேவலமான நினைப்பு வந்துச்சு? இதுதான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிற லட்சணமா? சீ, அசிங்கமா இருக்கு சரவணா. ஐயோ பூங்குடி, பூங்குடி, என்ன மன்னிச்சிரு பூங்குடி. இங்க பாரு, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தப்பை நான் இனிமே பண்ணவே மாட்டேன். உன் கால்ல வேணாலும். என்ன பண்ணிட்டு இருக்க? அரஞ்சனா, என்ன பண்ணிட்டு இருக்க? தப்பு இல்ல பூங்குடி, உன் கால்ல விழுந்தாலும் தப்பு இல்ல. நான் பண்ண கேவலத்துக்கு வேற எப்படிதான் பரிகாரம் பண்றது? சரவணா, நீ ஒன்னும் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. உனக்கு தப்பு பண்ணவும் தெரியாது. நீ தப்பானவனா இருந்திருந்தா நான் எப்பவும் உன்னை விட்டு போயிருப்பேன். உனக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு திண்ணையில உட்கார்ந்திருக்க மாட்டேன். பெத்த அப்பாவா இருந்தாலும் தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்ச உடனே தலையில தண்ணி ஊத்திட்டு இனிமே உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவன் நானு. நீ வேணும்னு எந்த தப்பும் பண்ணல, புரியாம பண்ணிட்டு இருந்த. இதெல்லாம் ஒரு நாள் உனக்கு புரிய வரும்னு நான் நம்பினேன். தோ இப்ப நீ புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு அது போதும் சரவணா. எல்லா விதத்திலயும் என்ன புரிஞ்சு வச்சிருக்க.